சென்னை மயிலாப்பூர்ல செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்துல முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட அந்த முதலீட்டாளர்களிடமிருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவனத்தினுடைய இயக்குனர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த வழக்குல தான் ஜாமீன் கேட்டு தேவநாதன் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில 3வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி தேவநாத யாதவ் 680 கோடி ரூபாய் முதலீட்டாளர்கள் ஏமாற்றியுள்ளதாகவும் அவருக்கு சென்னை அண்ணா சாலை, மயிலாப்பூர், அண்ணா நகர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் சொத்துக்கள் உள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் இதையெல்லாம் மறைத்து ஏற்கனவே அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி யாதவனுடைய முழு சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை 17ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கிறார். மேலும் குறைந்தபட்சம் 300 கோடியாவது சொத்து மதிப்பையாவது அன்றைய தினம் காட்டினால் மட்டுமே ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.